லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். போதைக்கு எதிராக உறுதிமொழி ஏற்ற சிஎம் விஜய். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்குடன் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி சென்னை மாநில கல்லூரியில் நடந்தது. இதில் முதல்வர் விஜய் கலந்து கொண்டார். அவருக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான உறுதிமொழியை முதல்வர் விஜய் வாசிக்க அவரை பின்தொடர்ந்து மாணவர்களும் உறுதிமொழி ஏற்றுக் இதையடுத்து போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வீடியோ திரையிடப்பட்டது. போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுப்பதில் சிறப்பாக பணியாற்றிய 15 போலீஸ் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அழிக்கும் நடவடிக்கையும் தொடங்கி வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோவை, தஞ்சை பகுதிகளில் நடந்த போதைப் பொருட்கள் அழிப்பு நடவடிக்கைகளை முதல்வர் விஜய் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பார்வையிட்டார். கோட் பட புரொடியூசர் அர்ச்சனாவுக்கு அறநிலைய பதவி கொடுக்கப்பட்டது ஏன்? தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு பரம்பரை சாரா அறங்காவலர்களை தேர்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. அறநிலையத்துறை மூலம் அமைக்கப்பட்ட இந்த குழு மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் செயல்படும். இந்த தேர்வுக்குழுவில் மொத்தம் 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். அதில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா பெயரும் இடம்பெற்றுள்ளது. இவர் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார். முதல்வர் விஜய் நடித்த பிகில், கோட் போன்ற பிரம்மாண்ட படங்களின் தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். சினிமா துறையைச் சேர்ந்த இவருக்கு அறநிலையத்துறை பதவி கொடுக்கப்பட்டது குறித்து அமைச்சர் ரமேஷ் விளக்கம் அளித்துள்ளார். அர்ச்சனா கல்பாத்தியை தயாரிப்பாளராக மட்டும் பார்ப்பதால் பதவி வழங்கப்பட்டது தவறாக தெரியும். ஆனால் அவர் 10க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு தனது சொந்த செலவில் பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளார். அர்ச்சனாவின் மாமனார் ஸ்ரீனிவாசன் நூற்றுக்கணக்கான கோடி செலவு செய்து தமிழகம் முழுவதும் கோயில்களுக்கு திருப்பணிகளை செய்து வருகிறார். கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள பலர் முன்வருவதற்கு அர்ச்சனாவுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு ஊக்கமாக இருக்கும் என அறநிலைய அமைச்சர் ரமேஷ் கூறினார். நகை பிரியர்களுக்கு ஷாக் நியூஸ். தங்கம் விலை அதிரடி உயர்வு. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. நேற்று தங்கம் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்து 1,11,600 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. தங்கம் கிராமுக்கு 300 ரூபாய் அதிகரித்து 14,250 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,400 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாய்க்கும் என்று விற்கப்படுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அறநிலையத்துறை விதிகளில் மாற்றம். கோவில் நிலத்தை கூறு போட முயற்சி. தமிழகத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 43,728 கோவில்கள் உள்ளன. இவற்றை நிர்வகிக்க ஆய்வாளர் முதல் கூடுதல் ஆணையர் வரை 800 பேர் மட்டுமே பணியில் உள்ளனர். ஒவ்வொருவரும் பல கோவில்களை கவனிக்க வேண்டியிருப்பதால் பணிச்சுமை அதிகம். கோவில் செயல் அலுவலர் பணிக்கு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC வழியாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். செயல் அலுவலர் 4ஆம் நிலை பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணியில் சேருவோர் அடுத்தடுத்த நிலைக்கு பதவி உயர்வு மூலம் வருவார்கள். முதல் நிலை செயல் அலுவலர் மற்றும் உதவி ஆணையர் பதவிக்கு TNPSC வழியாக தேர்வு செய்யப்படும் போது சட்டப்படிப்பு முடித்திருப்பது அவசியம். ஏனெனில் கோவில் செயல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களுக்கு கோவில் நிலங்களை பாதுகாப்பது முக்கிய பணியாக உள்ளது. கோவிலுக்கு சொந்தமான அசையும் சொத்து, அசையா சொத்து தொடர்பாக ஏராளமான வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளன. இவற்றை எதிர்கொள்ள உதவி ஆணையர் பதவிக்கு வருவோருக்கு கண்டிப்பாக சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற விதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பதவிக்கு வருவோர் இந்து சமயம் குறித்து படித்துவிட்டு வருகின்றனர். இதுவே இந்து சமய அறநிலையத்துறைக்கு தனித்துவமாக உள்ளது. இதன் காரணமாக மற்ற துறை அலுவலர்கள் இந்த துறைக்கு வர முடியாதவர்களாக உள்ளனர். ஆனால் இதை சீர்குலைக்க முயற்சி நடக்கிறது. ஆரம்பத்தில் இந்த துறை கமிஷனராக பதவி உயர்வு மூலம் அறநிலையத்துறை அலுவலர்களை நியமிக்கப்பட்டனர். அதை ஒழித்து IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் படிப்படியாக வருவாய்த்துறையினரை இந்து சமய அறநிலையத்துறைக்குள் புகுத்தி வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன் கோவில் நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க மண்டல அளவில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள், ஒவ்வொரு உதவி ஆணையர் பிரிவிலும் ஒரு தனி தாசில்தார் தலைமையிடத்தில் 2 தாசில்தார்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் கோவில் நிலங்களை பாதுகாத்தல், ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், தனியார் வசமுள்ள கோவில் நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகளில் உதவி செய்வர் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களால் எந்த பயனும் இல்லை.
ஏனெனில் அவர்கள் எந்த பிரச்சனை என்றாலும் உதவி ஆணையர் உடன் வர வேண்டும் என்கின்றனர். இந்த நிலையில் உதவி ஆணையர் பதவிக்கு வருவாய்த்துறை உள்ளிட்ட பிற துறை அலுவலர்களை கொண்டுவர வசதியாக மாற்றம் செய்யப்பட உள்ளது. அறநிலையத்துறை உதவி ஆணையர் பதவிக்கு சட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்ற விதியை தளர்த்த IAS அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்கான சட்ட திருத்த மசோதா சட்டசபை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ளது. இது நிறைவேறினால் அறநிலையத்துறை அழிவு பாதைக்கு செல்லும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தற்போது கோவில் நிலங்களை பாதுகாக்கும் பணியை துறை அலுவலர்கள் மேற்கொள்கின்றனர். சட்டம் தெரியாத பிற துறை அலுவலர்கள் வந்தால் அவர்களால் கோர்ட் வழக்கை எதிர்கொள்ள முடியாது. நிலம் குறித்த புரிதல் இல்லாமல் அவற்றை இழக்க நேரிடும். வருவாய்த்துறையினர் கூறுவதற்கேற்ப கோவில் நிலங்களை வகை மாற்றம் செய்யும் நிலை ஏற்படும். ஏற்கனவே நில மோசடி, ஆக்கிரமிப்பு போன்றவற்றால் கோவில் நிலத்தின் அளவு குறைந்து வருகிறது. உதவி ஆணையர் பதவியை நீர்த்து போகச் செய்தால் கோவில் நிலங்களை பாதுகாப்பது கடினமான காரியமாகும். கோவில் நிலங்களை ஆக்கிரமிக்கவும் வருவாய்த்துறையின் அங்கமாக அறநிலையத்துறையை மாற்றவும் இந்த சட்ட திருத்தம் வழிவகுக்கும். எனவே அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை அனுமதிக்க கூடாது என்பது ஆன்மீகவாதிகளின் விருப்பமாக உள்ளது. லஞ்சம் வாங்கிய கணவர் நீக்கம், இருந்தும் மனைவிக்கு அதே பதவி. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி தாவேக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளராகவும் பதவி வகித்து வந்தார். இவர் ஒப்பந்ததாரர் நவீன் என்பவரிடம் பணி உத்தரவு மற்றும் பணிகளுக்காக ஜிபே மூலம் 1 லட்சமும் நேரில் 30,000 லஞ்சமாக பெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளங்களில் பரவியது. இதையடுத்து வீரா மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கணவர் லஞ்ச வழக்கில் சிக்கி நீக்கப்பட்ட சில நாட்களிலேயே அவர் வகித்து வந்த அதே பதவி அவரது மனைவி ஹேமாவிற்கு வழங்கப்பட்டு தாவேக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. வீராசாமி ஒப்பந்ததாரரிடம் லஞ்ச பணம் வாங்கும்போது பக்கத்திலேயே அவரது மனைவி ஹேமாவதியும் அமர்ந்திருந்தது வீடியோ காட்சிகளில் பதிவாகியிருந்தது. லஞ்ச விவகாரத்தில் தொடர்புடைய நபரின் மனைவிக்கே மீண்டும் அதே பொறுப்பை தூக்கி கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தும் முதல்வர் விஜய் லஞ்ச புகாரில் சிக்கியவரின் குடும்பத்திற்கே மீண்டும் முக்கிய பதவியை தாரை வார்த்திருப்பது தாவேக தொண்டர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. CV சண்முகத்தை என்ன செய்யலாம்? தீவிர யோசனையில் பழனிசாமி. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், வேலுமணி ஆகியோர் தலைமையில் அதிருப்தி அணி செயல்படுகிறது. பழனிசாமியை வேலுமணி விமர்சிப்பதில்லை. சசிகலா, தினகரன் உள்ளிட்டோரை இணைத்து கட்சியை பலப்படுத்துமாறு கூறுகிறார். ஆனால் சண்முகமோ பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதனால் வேலுமணி, தங்கமணி, விஸ்வநாதன் உள்ளிட்டோருக்கு கட்சி பதவிகளை வழங்கிய பழனிசாமி சண்முகத்திற்கு எந்த பதவியும் வழங்கவில்லை. சண்முகத்தின் ஆதரவு நிர்வாகிகளையும் கூண்டோடு நீக்கியுள்ளார். இந்நிலையில் சண்முகத்தை கட்சியில் இருந்து நீக்க பழனிசாமி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக MLA-க்கள் சிலர் கூறியதாவது: அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களில் தனக்கு எதிரானவர்களை நீக்கி கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க பழனிசாமி முயற்சிக்கிறார். ஆனால் சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்காததால் அவரின் ஆளுமை மீது அவரது ஆதரவாளர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இது நெருக்கடியை ஏற்படுத்துவதால் சண்முகத்தை கட்சியில் இருந்து நீக்குவதா அல்லது சஸ்பெண்ட் செய்வதா என பழனிசாமி ஆலோசித்து வருகிறார். முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் சண்முகத்தை நீக்கலாம் என யோசனை கோருகின்றனர். அதே நேரத்தில் கட்சியை விட்டு நீக்கினால் தாவேக அரசுக்கு நேரடியாக சண்முகம் ஆதரவளிப்பார். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் பேசியதை மறந்துவிட்டு அவரை நீக்கியதையே கட்சியினரும் பேசுவர். சசிகலா, தினகரனை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற வேலுமணி முடிவுக்கு சண்முகம் சம்மதிக்காததால் அவர்களுக்குள் இருக்கும் முரண்பாடு பெரிதாக வாய்ப்பிருக்கிறது. அதுவரை பொறுமையாக இருப்போம் என மணியன் போன்ற மூத்த தலைவர்கள் சிலர் பழனிசாமிக்கு அட்வைஸ் செய்துள்ளனர். இதனால் சண்முகம் விஷயத்தில் கடும் குழப்பத்துடன் பழனிசாமி ஆலோசித்து வருவதாக அதிமுக MLA-க்கள் கூறினர். அரிய வகை குரங்குகளுடன் வீடியோ வெளியிட்டதால் சர்ச்சை, சிக்கலில் நடிகர் விக்ரம். அழிவின் விளிம்பில் உள்ளதாக கூறப்படும் லார்கிப்பன் குரங்குகளுடன் நடிகர் விக்ரம் கொஞ்சி விளையாடும் வீடியோவை அவர் சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இந்த வீடியோ வேகமாக பரவியதைத் தொடர்ந்து அரிய வகை விலங்கை வீட்டில் வளர்க்க அனுமதி உள்ளதா என்று விலங்கு நல ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணையில் இறங்கினர். இதில் விக்ரம் வீட்டில் இருப்பதாக கூறப்படும் லார்கிப்பன் குட்டி மணிப்பூரைச் சேர்ந்த லைகுராம் சிங் என்பவரிடமிருந்து வாங்கி வந்தது தெரியவந்தது. லைகுராம் சிங் வசம் 8 லார்கிப்பன் குட்டிகளை வளர்ப்பதற்கான அனுமதி இருப்பதாகவும் அந்த விலங்குகளின் பூர்வீக நாடான மலேசியா ஆவணங்களில் இது குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 3 குரங்கு குட்டிகளை ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த SK கேசவநாதனிடம் அவர் வழங்கியுள்ளார்.
அந்த 3 குட்டிகளில் ஒன்றுதான் தற்போது நடிகர் விக்ரம் வீட்டில் இருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. குட்டி குரங்கு விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அது தொடர்பான வீடியோவை விக்ரம் நீக்கியுள்ளார். மேலும் இந்த குரங்கு குட்டிகளின் பரிமாற்றத்தில் தொடர்புடைய நபர்கள் யார், வனவிலங்குகளை சட்டவிரோதமாக கடத்தும் அல்லது இனப்பெருக்கம் செய்து விற்பனை செய்யும் குழுக்களுடன் தொடர்பு உள்ளதா என வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பங்கு விற்பனை மூலம் ரூபாய் 45,306 கோடி வசூலித்த அரசு. மத்திய அரசு கடந்த 2025-26 நிதியாண்டில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்றதன் வாயிலாக நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி 45,306 கோடி ரூபாயை திரட்டியுள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களில் அரசுக்கு உள்ள பங்குகள் விற்பனை மற்றும் சொத்துக்களை பணமாக்கியதன் வாயிலாக கடந்த நிதியாண்டில் 33,837 கோடி ரூபாய் திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த இலக்கை விஞ்சி பங்குகள் விற்பனை வாயிலாக 16,885.56 கோடி ரூபாயும், சொத்து பணமாக்கலால் 28,420.49 கோடி ரூபாயும் கிடைத்தது. இந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 1/3 பங்கு அதிகம். நடப்பு 2026-27 நிதியாண்டின் இலக்கான 80,000 கோடி ரூபாயில் இதுவரை 59,083 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்று அவர் கூறினார். வேலையின்மை சதவீதம் குறைந்தது. இந்திய இளைஞர்களிடையே 2022 ஆண்டில் 10.9% இருந்த வேலையின்மை 2025 ஆண்டில் 9.9% குறைந்துள்ளதாக லோக்சபாவில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். 19 ரோஜ்கார் மேளாக்கள் வாயிலாக 12.5 லட்சத்திற்கும் அதிகமான பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. MSME துறை உத்யம் போர்ட்டலில் 8.9 கோடி MSMEக்கள் பதிவு செய்யப்பட்டு 39 கோடிக்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டங்கள் மூலம் 14.15 லட்சத்திற்கும் அதிகமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பிரதமர் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா மூலம் 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.